ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பௌர்ணமி. எங்கேயும் போக முடியாத நான் 3 கோவிலுக்கு போனேன். அது முதல் கோவில் காலபைரவர் கோவில். ஈரோட்டில் இருக்குன்னு தான் பேர், ஆனால் ஒரு நாள் கூட போனதில்லை. அங்கே எந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. அங்கே தேங்காயில் தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அப்புறம் தேங்காயில் தீபம் ஏற்றிட்டு போனோம். அங்கே ஒரு சாமி தெரியுறாங்கள்ல, அங்கே தான் ஃபஸ்ட்டு போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்குள்ளே போனோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த சாமி எப்படி இருப்பாங்க, ரொம்ப பெரிய சிலை அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. சரி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். பார்த்தா கருவறைக்குள்ளே ஒரு லிங்கம், அதுக்கப்புறம் ஒரு சிலை இருந்தது. அதோடய பேர் கூட நான் பார்க்கல. ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். சரி, இந்த ஐயரெல்லாம் இருப்பாங்க, உள்ளே விட மாட்டாங்கன்னு நினச்சா, பார்த்தா அப்படியெல்லாம் யாருமே சொல்ல. இதுதான் சாமி. என்னால் கிட்டேருந்து எடுக்க முடியல, கொஞ்சம் தரலி இருந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கே அன்னதானம் போட்டாங்க. எல்லாத்துக்குமே அளவு தான், பொருட்கரண்டி தான் கொடுத்தாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் அந்த சாமி, இதுதான் பைரவர் சாமின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அங்கே போய் நாங்கள் கும்பிட்டு ஒரு சுற்று எலுமிச்சம்பழம் அங்கே வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்தோம்னா நான் தீபம் ஏற்றி வச்சுருந்தது எரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி பார்க்கலாமேன்ட்டு ஒரு எட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அது, நம்ம ஆசையாக தீபம் ஏற்றி வச்சோமே அணைஞ்சு போச்சுன்னு. திருப்பி ஏற்றலாமான்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்து அடுத்து போகிற வழியில் சாய்பாபா கோவில். அந்த கோவிலில் கூட்டமே இல்லை. அங்கே போய் சாய்பாபாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வரன் கோவிலுக்கு போனோம். எனக்கு அந்த கோவில் பேர் சரியாக தெரியல, அதனால் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு கருவறைக்குள்ளே ஜஸ்ட்டு ஒரு 3 செகண்ட் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். சாமி மட்டும் கும்பிட்டோம். ஓம் நமச்சிவாய.